உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி. நீண்ட நாளாக மேசராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணுன்ற அந்த லட்சியத்தோடு வந்தவங்களுடைய கடந்த காலகட்ட நிலைகளை கொண்டு, அந்த மன அழுத்தங்களை கொண்டு நாம் ஏதாவது ஒரு இலக்கில் நாம் நினச்சதை அடையணுன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய கடின உழைப்பாளிகள், விடாமுயற்சி உடைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான உச்ச குருவாக கடகராசியில் நிற்க போகிறார். அப்போது இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 3ஆம் இடத்துல இருந்த குருவால் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்களும் சரி, மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் சரி, குடும்ப ரீதியில் இருந்து யாருக்காக நாம் வாழ்ந்தோமோ அவங்கள காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த வலி வேதனைகளை கடந்து வந்தவங்க மேசராசி அன்பர்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஜூன் 2026 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் அசாதாரணமாக இல்லாமல் உச்ச குருவாக மாறி உங்களுக்கு கடகத்தில் நிற்கிறாரு. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது இந்த சூழ்நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பகவானால் நீங்கள் அடையக்கூடிய அற்புத நன்மைகள் என்னன்றதை இந்த காணொளியில் நாம் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக அடையும். அப்போது ஒரு மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தன் சுய முயற்சியிலேயே இறங்கி சுய பலத்திலேயே யாரையும் எதிர்பார்க்காம செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க நீங்கள். ஆனால் அது என்னவோ தெரியல, நமக்கு ஏன் இந்த நிலைமைகள் உண்டாயிட்டே இருக்குது, நாம் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினச்ச மேசராசிக்கு இந்த உச்சகுரு பாருங்கள், கரெக்டாக அந்த அந்த கடகத்தில் நிற்கும்போது ஒரு பக்கம் செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கார். இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் இணைஞ்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல, ஏன்னா உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் பாவத்தில் சூரிய பகவான் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. 3ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா அழகாக சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு நிற்கிறாங்க. இதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே 4ஆம் பாவத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கார். 5ல் அழகாக அப்படியே கேது நிற்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா வரிசைய கிரகங்கள் தொடர்ச்சியாக நிற்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கும்போது அப்படியே பக்கம் பாருங்கள், மீனத்தில் அழகாக சனி பகவான் நிற்பார். மீனத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ராகு பகவான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நிற்கும் பொழுது இது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவோம். அப்போது அந்த கிரகமாளிகா யோகத்தோடு இந்த வருஷத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போது இந்த குரு பகவானால் உங்களுக்கு அடையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவர் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல நிற்கிறார். 4ஆம் இடம்ன்றது என்ன? சுகஸ்தானம், அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வார்க்கக்கூடிய ஒரு இடம், ஆரோக்கியத்திற்கு சார்ந்த ஒரு இடம். அதோடு பார்த்திங்கன்னா மண், மனை, பூமி, வண்டி, வாகனங்கள், நகை நெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதோடு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு பெற்ற தாயினுடைய இடம், தாயினுடைய பந்தங்கள் சார்ந்த இடமும் அந்த இடம்தான். அப்போது இந்த இடத்தை சார்ந்து தான் முதல்ல குரு பகவான் அந்த இடத்துல நிற்கிறார். இந்த இடத்துல நின்று அவர் பார்வை விழுற இடம் நீங்கள் ரொம்ப அவசியமாக பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துலேருந்து அந்த கடகத்தில் இருந்து
விருச்சிகத்தில் அவருடைய பார்வை விழுது. ஒன்று, உங்களுடைய 8ஆம் வீட்டில் விழுது. உங்களுடைய 8ஆம் வீட்டில் விழுறது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக 180 டிகிரியில் அவர் பார்வை விழக்கூடிய இடம் அடுத்தது மகரத்தில் விழுது. மகரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீடு, தொழில் சார்ந்த இடம், தொழில் சம்மந்தப்பட்ட இடம், கர்ம காரியங்கள் சம்மந்தப்பட்ட இடம். யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம கடமைகளை என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்குது, செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த 10ஆம் வீடுன்றது. குறிப்பாக தொழில் வேலை சார்ந்த இடமும் அதே தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையை விழக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சுய வீட்டை பார்க்குறார். குரு பகவானது வீட்டை குரு உச்ச நிலையில் நின்று அவர் உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போது மோட்சஸ்தானம். அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் முடித்து மோட்சம் அடையக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி நிற்கும் போது, அந்த சனி பகவான் யார், உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அங்கே நிற்கும்போது எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பை குரு பகவானால் உங்களுக்கு உருவாக்குதுன்னு பாருங்கள். அப்போது இங்கே உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 3ஆம் வீட்டில் இருந்த அந்த குருவால் தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்களை பாதிப்புகளை சந்தித்த மேசராசி அன்பர்களுக்கும் இப்போது அதே குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட இடம், வேலை சார்ந்த இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், குரு பகவானால் மேஷராசி என்பர்கள் உச்சகட்ட வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த கஷ்டங்கள் தீராதா, இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாதான்னு நினச்சி நீங்கள் வருத்தத்தில் இருந்தீங்க இல்லையா, அந்த வருத்தத்தை உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுபகாரிய விஷயங்களையும் சுபகாரிய வீட்டிலையும் நீங்கள் நிற்கும் பொழுதும் சரி, சக மனிதர்களோட ஒரு இடத்துல நின்று நீங்கள் பயணிக்கும் போதும் சரி, உங்கள் மனசில் இருந்த ஆதங்கம் என்னென்னா, நம்மக்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நம்மக்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லா விதத்துலையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் முயற்சிகள் பலமான ரீதியில் இறங்கி மூவ் பண்ணாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று டைவர்ட் ஆகுது. அதனால் கடைசி நேரத்தில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டோம் என்ற ஒரு வழி வேதனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது, அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த மேசராசிக்கு ஒரு அரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய பெயர்ச்சி டாப் லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. தொழில் ரீதியில் உச்சகட்ட வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. இத்தனை நாட்களாக யார் யார் உங்களுக்கு குடைச்சலாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்க போகுது. முதல்ல உங்களுக்கு குரு பார்வை 180 டிகிரியில் விழக்கூடிய இடத்த பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கும், ஒரு மனிதனுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம். அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலையை, அது கொஞ்சம் பலவீனமானாலும் நாம் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவோம். ஏன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மேசராசி என்பர்கள். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோ நேர்மையாக வேலை செய்வீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க, உங்களுடைய ஸ்பீட் அவ்வளோ நல்லா இருக்கும். எதையும் சொல்லிட்டு செய்கிறத விட செஞ்சுட்டு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, எதையும் எதிர்பார்க்காம தடை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலையை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையை சேர்த்து முடிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட மேஷராசிக்கு நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்தே நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்னா, மற்றவங்களுக்கு நல்லதை செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. கடின உழைப்பால் ஒரு நல்ல பேர் புகழோட வாழணும்னு நினச்ச உங்களுக்கு எங்கே நீங்கள் வளர்ந்து வந்தால் மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு உங்களை மட்டம் தட்டி உட்கார வைக்கணுன்ற முயற்சிகள். அது மட்டும் இல்லை, சொந்த பந்தம் ஒரு பக்கம், தொழில் வேலை செய்கிற இடம் மறுபக்கம், இந்த இடத்துல எல்லாம் உங்களை கார்னர் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த சந்திப்பால் நீங்கள் கடினமான ஒரு வைராக்கியத்துக்கு ஆளானீங்க. அந்த வைராக்கியத்தில் நாம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியை சந்திக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அந்த வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தீனியாக இது இருக்க போகுது. அதனால் இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் பலமான ரீதியில் பயன்படுத்தினீங்கன்னா 100% தொழில் ரீதியில் உச்சகட்ட வளர்ச்சியை அடைய போகிறீங்க. வேலை ரீதியில் ப்ரொமோஷனுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்புகளை உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா உழைப்பு,
வேலை சார்ந்த விஷயங்களுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் பலமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் பிரதிபலனை அடைய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புக்கு போக முடியும். அந்த சனி பகவானை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது 100% அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு அவர் உச்ச சூரியன் அவர். அப்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு 100% கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்க, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும்போது நான் அரசு உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பட் இப்போ எனக்கு இது வரைக்கும் கனெக்ட் ஆகலை, 1/2 மார்க் 1 மார்க் மிஸ் ஆகுதுன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த ஜூனுக்கு மேலே அதுக்குண்டான வாய்ப்புகள் கைகூடும். இத்தனை நாளாக ஃபெயிலியரை சந்தித்தவங்க, இவ்வளோதான் நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான் போட்டிருக்க நினச்சவங்க கூட இப்போ மூவ் பண்ணுங்கள். தயவுசெய்து நடந்ததை நினச்சி உங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வாய்ப்புகளை உச்ச குருவால் உச்ச நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போது அரசு உத்தியோகத்தில் டாப் லெவலில் நீங்கள் அமர போகிறீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸை அடைய போகிறீங்கன்றது எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சம்பளம் பத்தலை, நான் இடமாற்றங்களை உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன்னா யோசிக்கவே வேண்டாம். உங்களோட இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக மூவ் பண்ணுங்கள். கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துக்காக ரொம்ப தூரத்தில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் மீண்டும் குடும்பத்தோடு இணைய முடியுமான்னு வருத்தத்தில் இருந்த மேஷராசி என்பர்கள் இப்போ மூவ் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. குடும்பம் ஒன்று இணையக்கூடிய காலம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க கூட சேர்ந்துருவீங்க. ஒரே வீட்டில் சண்டை சச்சரவு குழப்பத்தோடு வாழக்கூடியவங்க ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும். அதுலேயும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் சரி, பிள்ளைகளுடைய கல்வி ரீதியிலையும் சரி ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க. அதற்குண்டான இந்த குரு பெயர்ச்சி தான் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. குறிப்பாக பிள்ளைகளை அழகாக பெற்று அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்க ஒரு தரமான இடத்துல இருப்பாங்க. பட் அவங்களுக்குரிய திருமண வாய்ப்புகள் தட்டி தட்டி போயிட்டே இருக்கேன்னு நினச்சி நீண்ட நாளாக வருத்தத்தில் இருந்த அவங்களுக்கு இப்போது இந்த குரு பெயர்ச்சி அருமையான அற்புதமான ஒரு அவங்களுக்கு திருமண வாய்ப்பு கொடுக்க போகுது. மூவ் பண்ணுங்க. 100% திருமண வாய்ப்புகள் அவங்களுக்கு கிளிக் ஆகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களேன்ற நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அந்த பிடிச்சவங்க விலகி போனவங்க மீண்டும் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதே நேரத்தில் நீண்ட நாளாக கடன் சுமைகளால் எவ்வளவோ பர்ஃபெக்டாக வாழ்ந்திருப்பீங்க, எவ்வளவோ சொன்ன இடத்துல எவ்வளவோ பணம் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு யாராவது கொடுக்கல் வாங்கல கொடுத்து நாம் ரிலீஃப் ஆக முடியுமா, இந்த கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த உச்ச குருவால் அவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுவும் செவ்வாய் பகவானுடைய வீட்டை. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. அதனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதமும் தெய்வ பார்வையும் உங்கள் மேலே விழுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய நோக்கத்தோடு இறங்கி செயல்படுங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நீண்ட நாளாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டால் தேங்கி கிடக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் நீங்கள் கட்டிய வீடு வித்தாவது கடனை கட்டலான்ற அளவுக்கெல்லாம் நிலைமைக்கு போனவங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் எல்லாத்தையும் தக்க வச்சுக்குவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகள் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம இவங்களை படிக்க வச்சுட்டோம், இவங்க வேலைக்கு போய் நமக்கு சம்பாரித்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ உங்களுக்கு அது கை கொடுக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க இந்த வருஷம். இந்த 2026 ஜூன்லேருந்து இந்த ஒரு வருட காலகட்டங்கள் குரு பெயர்ச்சினால் பெரிய லெவலில் ஒரு மனநிறைவை நீங்கள் அடைய போகிறீங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்போனா இந்த குரு பகவான் உச்ச குருவாக இந்த இடத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆவார். எப்போனா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு குரு பெயர்ச்சி ஆயிடுவார். எப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்,
அக்டோபர் வரைக்கும் தான் அவர் இந்த இடத்துல இருப்பார். மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த உச்ச குரு அடுத்தது சிம்மத்துக்கு உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடத்துக்கு அங்கே போகும்போது அதுதான் அங்கே போன அந்த குரு பகவான் மீண்டும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார். அந்த காலம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம். அப்போ நீங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஜாக்பாட் அடிப்பீங்க, வேலை ரீதியில் ப்ரமோஷன்களை சந்திக்க போகிறீங்க, குடும்ப ரீதியில் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை நடக்க போகுது. குறிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு திருமண தடையாக இருக்கிறவங்க பார்த்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை நினச்சி கடைசியில் ரிஜெக்ட் ஆகி திருமணமே வேண்டான்ற அளவுக்கெல்லாம் பல மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. அருமையான லைஃப் கனெக்ட் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நிலை இருந்தாலும் அதுவும் கனெக்ட் ஆகிடும். ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ இந்த வாய்ப்பு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பெயர்ச்சி மேசராசி என்பவர்களுக்கு 12ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுறதுனால வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இத்தனை நாளாக தடையில் இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் மாபெரும் ஒரு சாதனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மருத்துவத்துறையோ அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறைகளிலேயோ இருந்தால் மாபெரும் அரசு உத்தியோக ரீதியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க உயர்தர ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மேஷராசி என்பவர்களுக்கு உண்டாக போகுது. நீண்ட நாள் புத்திரபாகிய தடை நீங்கி நான் சொன்ன அந்த அக்டோபர் 2 ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பாக்கியம். தந்தை வழி சொத்துக்களும் சரி, பூர்வீக சொத்துக்களும் சரி, அதே நேரத்தில் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் நீங்கி ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு காலகட்டம். பெரிய லெவலில் ஒரு சில ஆதரவுகளும் சில நட்புகளும் உங்களோட சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து ஒரு முடிவிடுங்க. அதில் இந்த குரு பகவான் இந்த உச்ச குருவாக நிற்கிறாரு. ஆனால் அவர் எத்தனை பரலோடு இருக்கிறாரு, அவர் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். திசா புத்திகளை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்துங்க. வேறு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இங்கே இந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடும். மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.